பெருமாள் வணக்கம் ஐயா, வெளியே நின்றுருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, எங்கள் பசங்களையும் இந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு அட்மிஷன் போட்டோங்க. அது நம்ம தர்மகர்த்தையா பிடிக்கல பண்ணிருக்குங்க. உள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன் உங்கள் பசங்க இங்கே படிக்கிறதுல வேலை பண்ணுங்க என்ன பிரச்சனையா? அதனை அர்த்தமா பேசிட்டு இருக்கிறீங்க. எங்க பசங்களோட சரிக்கு சமமா ஒண்ணா உட்காந்து படிச்சிருவாங்களா? அவனுக்கு தான் விவரம் இல்லாம சீட்டு கட்டாங்கன்னா நீங்களும் கொடுத்துருவீங்களா? பல்லு வளர்க்காத பையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டா அப்புறம் ஊர்ல இருக்கிற மற்ற வேலையெல்லாம் யாரையா பாக்குறது? கேட்கற ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. சீட் இல்லைன்னு சொல்றது எப்படி சார் நியாயமா இருக்கும்? சார் முடிவா சொல்றோம், எங்க பசங்க படிக்கிற இடத்துல அந்த தெரு பசங்களை படிக்க விட மாட்டோம். அந்த பசங்க நம்ம பசங்க ஒண்ணா உட்காந்து படிக்கலாம் சரிப்பட்டு வராதுங்க. அதான் காலகாலமா இருக்க. அப்புறம் என்ன, தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் தமிழன் தமிழன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு பிரிஞ்சு தானே நிற்கிறீங்க. உன் கூடவே இருக்கிறவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுதே ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தை எழுதி நம்ம வீட்டுக்குள்ளே நீ போக முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு நீ துச்சம். இதையும் அந்த வழக்கம் தான் சொல்லுது. என்ன குருக்கள்வாள் சொல்லுங்க. நம்ம கோயில் தர்மகர்த்தாவை கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடுவேளா? அது எப்படின்னா கேட்டுச்சா? ஒன்ன பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்ற சாமி பேச்சை கேட்டு உன் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை யாருங்கன்னு ஒதுக்கி வச்சிருக்க. காலம் மாறிட்டு இருக்கியா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னால ஜாதியை சேர்த்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இங்கதான் பெரியார்னு ஒரு மனுஷன் பிறந்தான்.